உங்களோட யூடியூப்ல வாட்ச் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணல அப்படின்னா நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்ச் ஹிஸ்டரியை வந்து டெலீட் பண்ணணும். அதை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க அதை எப்படி நம்ம டெலீட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப்பில் உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணணும். அதுக்கு உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. யூடியூப் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் இருக்கும், இந்த காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், இந்த கார்னரில் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்லாம் காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா அண்ட் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இங்கே நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, அதுதான். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே தள்ளுங்க. இப்போ தள்ளுற மாதிரிங்க, கீழே தள்ளுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் யூடியூப் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி எவ்வளோ ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நிறையவே காமிச்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேணால் இன்றைக்கி மட்டும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவே டெலீட் பண்ணலாம், மொத்தமாக டெலீட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு தெரியறதுக்காக ஒரு நாள் உள்ளதை மட்டும் டெலீட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலீட் டுடேன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா காடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கீழே காடிட் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்த யூடியூப்பில் உள்ள வீடியோஸ், சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆயிரும். இல்லை நீங்கள் எல்லாமே எல்லா நாளும் உள்ளதை டெலீட் பண்ணால் கீழே வந்து டெலீட் ஆல் த டைம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷனுக்கு இருக்கும். அதை கொடுத்துட்டு காடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன செக் பண்ணிடுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இது மூலியமாக கூட நீங்கள் ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீரார் யூஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். மறக்காமல் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே தள்ளி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.